வெல்கம் டு D2G ஹெல்த். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளூபெர்ரி பழம் தரும் பல ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இங்கே பார்க்க போகிறோம். ப்ளூபெர்ரியை தமிழில் அவுரி நெல்லி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அவுரி நெல்லி சூப்பர் ஃபுட் என்று பெயரிடப்பட்ட முதல் உணவுகளில் ஒன்றாகும். உலகின் பல்வேறு பகுதிகளில் வளரும் பல வகைகள் உள்ளன. பெர்ரி புதர்கள் மற்றும் அளவு வரம்பில் கொத்தாக வளரும். ப்ளூபெர்ரி கோடைக்காலத்தில் அனைவரும் மிகவும் பிடித்த பழம், ஏனெனில் இவை மிகவும் சத்தானவை மற்றும் இனிமையான சுவை கொண்டவை. அவை பிரபலமான சூப்பர் ஃபுட். எனவே அவுரி நெல்லிகளின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் காணலாம். ஆந்தோசைன் எனப்படும் தாவரக் கலவை பெர்ரிகளுக்கு அவற்றின் நீல நிறத்தை அளிக்கிறது. ஆந்தோசைன் இதய நோயிலிருந்து பாதுகாக்கிறது, புற்றுநோயை தடுக்கிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. அவுரி நெல்லிகள் மிகவும் ஆக்சிஜனேற்றம் நிறைந்த பழங்களில் ஒன்றாகும் மற்றும் மிகவும் கவர்ச்சியான பெர்ரிகளில் ஒன்றாகும். எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளன. அந்த ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். முதன்மையாக ஆரோக்கியமான எலும்புகளுக்கு உதவுகிறது. ப்ளூபெர்ரியில் பாஸ்பரஸ், இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம் மற்றும் வைட்டமின் கே ஆகியவை உள்ளன. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் எலும்பு அமைப்பு மற்றும் வலிமையை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் பங்களிக்கிறது. எலும்புகள் மற்றும் மூட்டுகளின் வலிமையை பாதுகாப்பதில் துத்தநாகம் மற்றும் இரும்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. வைட்டமின் கே உட்கொள்வது சிறந்த கால்சியம் உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது. இது கால்சியத்தின் இழப்பை குறைக்கும். அடுத்ததாக, குறைந்த இரத்த அழுத்தம். ப்ளூபெர்ரியில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அதிகமாகவும் உள்ளது. இது உயர் இரத்த அழுத்த அளவை குறைக்க உதவுகிறது. உயர் இரத்த அழுத்த நிலை இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது. ஒரு ஆய்வின்படி இதய நோய் அதிக ஆபத்துள்ள பருமனான மக்கள் ஒரு நாளைக்கு 50 கிராம் ப்ளூபெர்ரி உட்கொண்டனர் மற்றும் அவர்களின் இரத்த அழுத்த அளவுகளில் 4 முதல் 6% வரை குறைவதை கண்டனர். ஒரு மாதத்திற்கு தினமும் 200 கிராம் ப்ளூபெர்ரி உட்கொள்வது இரத்த நாளங்களின் செயல்பாட்டை மேம்படுத்துவதோடு ஆரோக்கியமான நபர்களில் சிஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக, எடை இழப்பை ஊக்குவிக்கும். ப்ளூபெர்ரியில் உள்ள நார்ச்சத்து எடை மேலாண்மை மற்றும் எடை இழப்புக்கு உதவும், ஏனெனில் இது மன நிறைவை அதிகரிக்கிறது, பசியை குறைக்கிறது மற்றும் நீண்ட காலத்திற்கு உங்கள் வயிற்றை முழுதாக இருப்பதாக உணர வைத்திருக்கும். ப்ளூபெர்ரி சாப்பிடுவது அல்லது அதன் சாறு குடிப்பதால் உடற்பருமனை தடுக்கலாம். அடுத்ததாக, நீரிழிவு நோயை நிர்வகிக்கவும் பயன்படுகிறது. ப்ளூபெர்ரியில் உள்ள பயோ ஆக்டிவ் சேர்மங்கள் உடலில் சர்க்கரைக்கு எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கின்றன. ப்ளூபெர்ரியில் உள்ள ஆந்தோசைனின்கள் இன்சுலின் உணர்திறன் மற்றும் குளுக்கோஸ் வளர்சிதை மாற்றத்தில் நீரிழிவு எதிர்ப்பு வினைகளை கொண்டுள்ளன. மேம்படுத்தப்பட்ட இன்சுலின் உணர்திறன் டைப் 2 நீரிழிவு மற்றும் வளர்சிதை மாற்ற நோய்க்குறி அபாயத்தை குறைக்கிறது. நீரிழிவு நோயை குறைக்க வாரத்திற்கு 3 முறை ப்ளூபெர்ரி உட்கொள்ளலாம். அடுத்ததாக, மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். ப்ளூபெர்ரியின் ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்று மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் திறனாகும். இது ஆக்சிஜனேற்றங்களால் நிரம்பியுள்ளன. அவை மூளையை இலவச தீவிர சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஆரோக்கியமான மூளை வயதை மேம்படுத்துகின்றன. ஒரு ஆய்வின்படி ஒவ்வொரு நாளும் 12 வாரங்களுக்கு ப்ளூபெர்ரி சாறு குடிப்பது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும். அடுத்ததாக, அலர்ஜியை குறைக்கும். புற்றுநோய், ஆட்டோ இம்யூன் நிலைமைகள், இதய நோய் மற்றும் மனசோர்வு போன்ற பல தீங்கு விளைவிக்கும் நோய்கள் மற்றும் நோய்களுக்கு நாள்பட்ட அலர்ஜி மூல காரணம். ப்ளூபெர்ரியில் அதிகளவு ஆக்சிஜனேற்றிகள் உடலில் குறிப்பிடத்தக்க அலர்ஜி எதிர்ப்பு விளைவை கொண்டிருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. கூடுதலாக, ப்ளூபெர்ரியில் ஒரு கடுமையான உடற்பயிற்சியின் பின்னர் தசை அழற்சியை குறைக்க உதவும் மற்றும் விரைவான தசை மீட்புக்கு உதவும். அடுத்ததாக, சிறுநீர்ப்பாதை நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் பயன்படுகிறது. கிரான்பெர்ரிகளைப் போலவே ப்ளூபெர்ரியில் சில பொருட்கள் உள்ளன. அவை கோவை பாக்டீரியாவை சிறுநீர்ப்பையின் சுவர்களில் பிணைப்பை தடுக்க உதவுகின்றன. இது சிறுநீர்ப்பாதை நோய் தொற்றலை ஏற்படுத்துகிறது. அவற்றிலிருந்து விடுபடவும் நம் ப்ளூபெர்ரியை உபயோகிக்கலாம். அடுத்ததாக, மலச்சித்தலை தடுக்கும். ப்ளூபெர்ரியில் நல்ல அளவு நார்ச்சத்து உள்ளது. இது வழக்கமான மற்றும் ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது. நார்ச்சத்து செரிக்கப்படாத இரைப்பை குழாய் வழியாக சென்று உங்கள் மலத்தில் மொத்தமாக செல்கிறது. இது மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கான வாய்ப்புகளை குறைக்கிறது. அடுத்ததாக, கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவுகிறது. ப்ளூபெர்ரியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. அவை உங்கள் பார்வைக்கு நல்லது மற்றும் கண்புரை, குளுக்கோமா மற்றும் பிற கண் நிலைகளின் அபாயத்தை குறைக்கின்றன.
ஒவ்வொரு நாளும் ப்ளூபெர்ரி சாப்பிடுவது மாசு மற்றும் தூசியால் ஏற்படும் கண் சேதத்தை தடுக்கும். அடுத்ததாக தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ப்ளூபெர்ரியில் வைட்டமின் சி என்ற நீரில் கரையக்கூடிய ஆக்சிஜன் ஏற்றத்தால் ஏற்படுகின்றன. இது சூரியனால் ஏற்படும் தோல் பாதிப்பு, மாசு மற்றும் புகை ஆகியவற்றை தடுக்கிறது. சுருக்கங்களை தாமதப்படுத்துவதற்கும் ஒட்டுமொத்த தோல் அமைப்பை அதிகரிப்பதற்கும் கொலாஜனின் திறனை மேம்படுத்தவும் வைட்டமின் சி உதவக்கூடும். அடுத்ததாக குறைந்த மனச்சோர்வு. ஆக்சிஜனேற்றம் நிறைந்த ப்ளூபெர்ரிகள் ஆன்டிராசன் பண்புகளை கொண்டுள்ளன. அவை மனச்சோர்வின் அபாயத்தை குறைக்கின்றன, மேலும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே மனநிலையை மேம்படுத்துகின்றன. ப்ளூபெர்ரியின் ஆன்டிராசன் பண்புகள் தன்னுடல் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கும் பெருமூளை, சிரை, இரத்த உறைவு நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இரைப்பை குடல் தொற்று நோயை குறைப்பதற்கும் அறியப்படுகின்றன. அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ப்ளூபெர்ரியில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது. இது ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு அவசியம். வைட்டமின் சி வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை தூண்டுகிறது. இது நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு பயனளிக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சது. ப்ளூபெர்ரியில் அனைத்து பொதுவான பழங்கள் மற்றும் காய்கறிகளில் மிக உயர்ந்த ஆக்சிஜனேற்ற நிலைகளில் ஒன்றாக அறியப்படுகிறது. ப்ளூபெர்ரியில் உள்ள முக்கிய ஆக்சிஜனேற்ற கலவைகளில் ஃப்ளாவனாய்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை ஃப்ரீ ரேடிக்கலிருந்து பாதுகாக்கின்றன. இவை நிலையற்ற மூலக்கூறுகள் செல்களை சேதப்படுத்துதல் மற்றும் வயதான மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு பங்களிக்கின்றன. அடுத்ததாக டிஎன்ஏ பாதிப்பை குறைக்க உதவுகிறது. ப்ளூபெர்ரியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் அவை உங்கள் டிஎன்ஏவை சேதப்படுத்தும் சில ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்கும். டிஎன்ஏ சேதம்தான் வயதாகி வருவதற்கான ஒரு பகுதியாகும். புற்றுநோய் போன்ற நோய்களின் வளர்ச்சியிலும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக சீதபேதியை போக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி சீதபேதி ஏற்பட்டால் 15 கிராம் அளவிற்கு உலர்ந்த ப்ளூபெர்ரி பழத்தை எடுத்து சூப் வைத்து கொடுத்தால் சீதபேதியை உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் அழிந்து விடுகிறது. இதனால் சீதபேதி குணமாகி விடுகிறது. பெரியவர்களுக்கு 25 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு சூப் சாப்பிட்டால் போதும். பொதுவாக நாம் உண்ணும் அனைத்து உணவுகளும் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கிறதா என்றால் இல்லை என்பதே உண்மை. ஆனால் இன்றைய சூழலில் அனைவருமே தங்களின் உணவில் கண்டிப்பாக ஆரோக்கியமானவற்றை தான் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் கொண்டுள்ளார்கள். அதனால் அனைவருமே தங்களின் உணவினை பார்த்து பார்த்து தேர்வு செய்து சாப்பிடுகிறார்கள். நம்மில் சிலருக்கு நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு ஆசை இருக்கும். அவ்வாறு இருப்பவர்கள் ப்ளூபெர்ரி பழத்தை தினமும் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.